Hi friends, welcome back to my channel Banu's Recipe. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீ கடை ஸ்பெஷல் வெங்காய சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான இந்த வெங்காய சமோசாவை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் ஓமம், தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 பல் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நறுக்கி 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி வெந்ததும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வெந்ததும் உடச்சக்கடலைத்தூள் ஒரு 25 கிராம் போல் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் அவல் கூட பொடி பண்ணி சேர்த்துப்பாங்க. நீங்கள் உடச்சக்கடலைத்தூள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா ஷீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இப்படி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது ஷீட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சப்பாத்தியை வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா இப்போ மாவு தேய்ச்சிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி, அதே மாதிரி திருப்பி மாவு, மேலே இன்னொரு சப்பாத்தி, இப்படி ஒரு 4-5 சப்பாத்தி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஷீட்ஸை ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மாவு தடவி தேய்க்கிறதால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அழகாக பிரிஞ்சு வரும். நான் ஒரு 4-5 சப்பாத்தி கிட்ட வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2-3 கிட்ட வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நல்லா தேய்ச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தின்னாகும், அதனால தான் இப்படி தேய்க்கிறது. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தவா ஆன் பண்ணி இதை லைட்டாக 2 பக்கமும் வறுத்து எடுக்க போகிறோம். ஆயிலெலாம் அப்ளை பண்ணக்கூடாது. இப்படியே ட்ரையாக நம்ம 2 பக்கமும் திருப்பி எடுக்கலாம். இப்படி ஒரு காட்டன் டவல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ எல்லா சைடும் நல்லா வெந்துடும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஷீட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி குட்டி சமோசா செய்ய போகிறோம், அதனால் குட்டி குட்டி சைஸில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே பெரிய சமோசானா 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு ஷீட்டாக தனியாக அழகாக வந்துடும். நான் இங்கே கொஞ்சம் மைதா மாவை இப்படி தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பைண்டிங்காக இந்த ஷீட்டில் எல்லா சைடும் இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்டஃபிங் போட்டதுக்கப்புறமா சமோசா பிரிஞ்சு வந்துடும்.
இப்போ நான் மடிக்க போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த கோன் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஒரு 2 குட்டி ஸ்பூன் சைஸில் வச்சுருக்கேன், அது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வெளியே வந்துடும் மசாலா. இப்படி நல்லா அமுக்கி விட்டுட்டு இந்த எட்ஜை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீசஸை இப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது தானாக செட் ஆயிரும். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் உடனே நமுத்து போயிடும். நல்லா மொறுமொறுன்னு சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க அப்படியே டீ கடையில் கிடைக்கிற குட்டி சமோசா மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிட்டு இதே மாதிரி எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான டீ கடை வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.